புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இந்த கதையில் வரும் சம்பவங்கள், கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே. எந்த தனி நபரையும் குறிப்பிடவில்லை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கம்பெனி காலையில நினைச்சா ஐயோ பரம்பரை குடிகாரியா இருக்காளே ஆடி பாவி. டே பாலா, எட்ரா 500 ரூபா. 500 ரூபாவா? நானே ஆப்பிள் ஜூஸை வாங்கி வச்சு குடிச்சிட்டு இருக்கிறேன். நீ என்னன்னா அத குடிச்சிட்டு போதை வந்த மாதிரி நடிக்கிற. ஜூஸா? ஆமா, சூஸ் தான். சரி, எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்துங்க. ஐயோ, கட்டிங் அளவு வேற பாக்குறா போல இருக்கே. போதுமா? இன்னும் கொஞ்சம் தான் ஊத்துங்களேன். சரிதான், இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. இந்த ஆப்பிள் ஜூஸ் பாட்டில பார்த்தா என் பொண்டாட்டியோட மினியேச்சர் மாதிரியே இருக்கே. Cheers. என்னது? ஆமா, உனக்கு எதுக்கு இப்ப 500 ரூபாய்? பார்லர் போனுங்க, அதுக்குதான். பார்லருக்கா? போன வாரம் தானே நம்ம வீட்டோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து முடிச்சோம். சம்பளம் மொத்தமும் முடிஞ்சிடுச்சு. இப்போ என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. என்னங்க எப்ப கேட்டாலும் காசு இல்ல காசு இல்ல காசு இல்லன்றீங்க? உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் எக்ஸாம் இருக்குல்ல, அந்த ப்ரமோஷன் எக்ஸாம் எழுதுனா salary ஹை ஆகும்ல, அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? அதுக்கு தானே பல ஏற்பாடெல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன ஏற்பாடு பண்ணீங்க? எங்க ஆபீஸ்ல உஷான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ ஏற்கனவே இந்த எக்ஸாம்லாம் எழுதி ப்ரமோஷனும் வாங்கியிருக்கா. மேனேஜ்மெண்ட்லயும் நல்ல செல்வாக்கோட தான் இருக்கா. இப்போ அவகிட்ட நான் போய் கேட்டேன், நான் ப்ரமோஷன் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நீ கவலைப்படாத பாலா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருக்கா. ப்ரமோஷன் எக்ஸாம நல்லபடியா எழுதி முடிக்க நான் உனக்கு கைட் பண்றேன்னு சொல்லிருக்கா. டெய்லி வீடியோ கால்ல வந்து உனக்கு எக்ஸாம் பத்தி கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிருக்கா. ஓம் ப்ரமோஷன் ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிருக்கா. இன்னில இருந்து எங்க வீடியோ கால் கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. பிரச்சனை என்னன்னா, இங்க சிக்னல் சரியா கிடைக்காது. அதனால மொட்டை மாடியில லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். சோ இன்னைக்கு நைட்ல இருந்து நான் மொட்டை மாடியில தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறேன். சரியா? அப்படியா? அந்த உஷா கிட்ட நானும் பேசணுமே. பேசலாம், ஆனா இன்னைக்கு இல்ல, இன்னொரு நாளைக்கு. சரி, இப்ப நான் உள்ள போறேன், போய் தோசையை ஊத்து. சரிங்க. ஹலோ ஹலோ பாலா. ஷீலாக்கா, சொல்லுமா. என்ன பண்றீங்க? டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாலா. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலான்னு இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தோசை ஊத்திட்டு இருக்கேன்க்கா. உன் புருஷன் தானே தோசை ஊத்துவா, நீ ஏன் பண்ற? அவருக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் எக்ஸாம் இருக்கு. சரி. அவருக்கு கூட வேலை செய்யற உஷான்னு ஒருத்தவங்க சொல்லி தர போறாங்களாம். அதுக்காக அவரு மாடியில லைட்ல செட் பண்ணிட்டு இருக்காருக்கா. சொல்லி தர போறாளா? ஆமா. பாலா, நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்கக்கா. ஆம்பளைங்களை எப்பவுமே நம்ப கூடாதுடி. நாம கொஞ்சம் அசந்தோம்னா எவளாவது முந்தானையில முடிஞ்சிட்டு போயிடுவா. என்னக்கா சொல்றீங்க? ஆமாண்டி, கண் குத்தி பாம்பு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்தோம்னா அப்புறம் நமக்கு சக்காலத்தி உருவாயிடுவாடி. அதனால நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். பாத்து இருந்துக்கடி. அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லக்கா. அப்புறம் பேசுறேன். சரிக்கா, வேலை முடிச்சிட்டு நான் கூப்பிடவா? இவ்வளவு நேரம் ஆச்சு. என்ன இது? பத்தி பேசலாம். என் பொண்டாட்டி மாதிரி இது மாவாவே இருக்குதே. வைக்கிறேன்க்கா. கன்ஃபார்மா பாலாதான். என்னங்க என்ன நுண்ணுங்க? அடி பாவி, அடுப்ப கூட ஒழுங்கா பத்த வைக்க தெரியல உன்ன. எப்படியாவது இந்த பாலாவோட வாழ்க்கைய நாசமாக்கணும்னு பாக்குறேன். என் தங்கையோட வாழ்க்கையில விளையாடிட்டு அவளை தற்கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கால, அவ நல்லா இருக்கலாமா? ஏதாவது
ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆனா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. பாவனா, சொல்லு பாவனா. அம்மா என்னம்மா ரொம்ப நேரமா ஃபோன் பண்றேன், ஃபோன் எடுக்கவே இல்ல. ஆமாண்டி, ஏதோ யோசனையில இருந்தேன். என்னம்மா இந்த பாலாவை கவுக்க புதுசா ஏதாவது சதி பண்ண போறியா? சரியா சொல்லி போட்டியே. ஆமாண்டி, அவளை ஒட்டு மொத்தமா கவுக்க ஏதாவது ஒரு நல்ல பிளான் சொல்ல. ஏம்மா எதையும் செய்யறதுக்கு முன்னாடி அது நடக்கிற காரியமான்னு யோசனை பண்ணிட்டு தான் செய்யணும். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல. இப்ப கேளு சொல்றேன். காலையில பாலா ஃபோன் பண்ணான். அவ புருஷனுக்கு ஆபீஸ்ல எக்ஸாம் இருக்கா. அதனால மொட்டை மாடியில லைட்டை போட்டு விடிய விடிய படிக்கிறானா. அவனுக்கு அவனோட ஆபீஸ் கோலிக்கு உஷான்னு ஒருத்தி வீடியோ கால்ல வந்து சொல்லி தராளாம். இத வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருடி. என்னம்மா நீ வெண்ணெய கையில வச்சுக்கிட்டு நெய் கலையிற மாதிரி அலையிறியே. என்னடி சொல்ற? நான் எந்த வெண்ணைய கையில வச்சிருக்கேன்? அந்த பாலா அங்கிள் விழுந்து விழுந்து ராத்திரி ஃபுல்லா மொட்டை மாடியில ஒரு பொம்பளை கிட்ட பாடம் படிக்கிறதா சொன்னேன்ல. ஆமா. நீ என்ன பண்ற? யாராவது ஒரு பொம்பளைய பாலா வீட்டு மொட்டை மாடிக்கு ராத்திரி 10 மணிக்கு அனுப்பி அவளை கத்த சொல்லு. ஐயோ, அப்போ அந்த கத்துறத கேட்டு பாலா மொட்டை மாடிக்கு போவா. அப்ப அந்த பொண்ணை மூஞ்சிய காட்டாம அப்படியே ஓடி போக சொல்லு. ஆனா அந்த பொண்ணு அப்படி போகும்போது எனக்கு வேலை இருக்கு நான் போறேன்னு சத்தமா சொல்லிட்டே போகணும். அப்புறம் அப்போ பாலாக்கு புரியும் நம்மளோட புருஷன் ஏதோ ஒரு பொம்பளையோட நெருக்கமா இருக்கான்னு. அப்புறம் பாரு கச்சேரிய. அடிப்போடி, எந்த பொம்பளையும் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒத்து வர மாட்டாளே. ஏன் ஒத்துக்க மாட்டா? என் வீட்டு வேலைக்காரி முனியம்மா இருக்கால, அவ கூத்துலலாம் நடிச்சிருக்கா. சூப்பர்டி. அவகிட்ட சொன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் அசால்ட்டா செய்வா. அப்படி போடு. அவகிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி நான் செய்ய சொல்றேன். சரி. ஆனா என்ன, நீ ஒரு 5000 ரூபாய் அவளுக்கு வெட்ட வேண்டியிருக்கும், சரிதானே? அடியே, 5000 நீ வெட்டு. நீ எப்ப இங்க வரியா அந்த 5000 நான் உனக்கு வெட்டுறேன். என்ன, சரிதானே? சரிம்மா, நீ கவலை இல்லாம தூங்கு. பாலாவோட வாழ்க்கை கண்டமாக போகுது. ஆஹா, அதுக்காக தாண்டி நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. சரிம்மா, நான் போனை வைக்கிறேன். பாய். அவரு ஸ்ரத்தையா நல்லா மாடியில படிச்சிட்டு இருக்காரு. வீடியோல அந்த பொண்ணு உஷா அவருக்கு நல்லா சொல்லி கொடுக்கறா. நல்ல பொண்ணுதான். ஏற்கனவே அவ இந்த ஆபீஸ் விஷயத்துல பரீட்சையில பாஸ் ஆனதுனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. என்ன சத்தம் இது? யாரு? எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். என்ன இது? மாடியில இருந்து ஏதோ ஒரு பொம்பளை இறங்கி ஓடுறா. எனக்கு வேலை இருக்குன்னு வேற சொல்லிட்டு போறா. ஆனா நம்ம வீட்டுக்காரு எதுவுமே நடக்காத மாதிரி மாடியிலேயே இருக்காரு. நடிக்கிறாரா? எத்தனை நாளா இப்படி நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. ஒருவேளை ஷீலாக்கா சொன்னது உண்மையோ? நாம கொஞ்சம் அசந்தோம்னா எவ்வளவு முந்தானையில முடிச்சிட்டு போயிடுவா. வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவருக்கு. பாலா, நில்லுங்க. என்ன நடக்குது இந்த வீட்ல? என்ன நடக்குது? ஒண்ணும் இல்லையே. என்ன ஒண்ணும் இல்ல? என்ன விளையாடுறீங்களா? நான் விளையாடுறேனா? நான் வீடியோ கால்ல உஷாவை கேட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பித்தலாட்டம் பண்றீங்க? வீடியோல உஷாவா இருக்கா? காட்டுங்க பார்க்கலாம். என்ன பாலா ஆச்சு உனக்கு? உஷா வீடியோவை க்ளோஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு என்னைக்கும் இல்லாம என்ன இவ்ளோ கேள்வி கேக்குற? ஓ, உங்க வண்டவாளெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு பயமா இருக்கா? என்ன சொல்ற நீ? நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு புரியற மாதிரி விளக்கமா சொல்லு. ஏங்க, ஒரு பொம்பளை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ஓடுறா. அத நான் கண்ணால பார்த்தேன். அப்ப அந்த பொம்பளை இவ்வளவு நேரம் உங்க கூட தானே இருந்திருக்கா? பொம்பளையா? ஏன் இப்படி போய் சொல்றீங்க?
உண்மைய சொல்லுங்க. இங்க பார், என் மொத்த கவனமும் வீடியோல வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அனாவசியமா என் மேல சந்தேகப்படாத. அப்போ ஷீலாக்கா சொன்னது எல்லாமே உண்மைதான். இந்த ஆம்பளைங்களை நம்பவே கூடாது. என் வாழ்க்கை இப்படி வீணா போகும்னு நான் நினைக்கவே இல்ல. சும்மா ஆபீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு எப்படி அநியாயம் பண்றீங்களே? இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? இங்க பாரு பாலா. சரி, என்ன பாலா என்ன பத்தி இப்படி அபானமா தப்பா பேசுற? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஷீலாவா தான் இருக்கும். அவ ஏதோ ஒரு திட்டம் போட்டு உனக்கும் எனக்கும் பிரிவினையே ஏற்படுத்த பாக்குறா. பாலா, நீயும் அந்த குந்தானிய அவளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஆமாங்க, நீங்க ஆம்பளைங்க என்ன வேணா தப்பு பண்ணுவீங்க. ஆனா பொம்பளைங்க நாங்க கேட்டுட்டு தான் போகணும்ல, அப்படிதானே? இதோ பார், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசாத. ஒரு நாள் உண்மை தெரிய வரும். ஷீலாவோட முகத்திர அன்னைக்கு கிழியும் பார். இப்போ எனக்கு வழி விடு. ஒரு டோல்கேட்டை விட பெருசா இருக்கா பார். சந்தேகப்படுறதுல பாய்ஸ் பட அருணியே மிஞ்சிருவா போல இருக்கு. இது என்ன அநியாயமா இருக்கு? இந்த பாலா ஷீலா எதை சொன்னாலும் நம்புறா. ஆம்பளைங்க எல்லாரும் அயோக்கியங்கன்னு சொல்றா. என்ன போய் சந்தேகப்படுறா? இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்ல. கலாக்கு ஃபோன் பண்ற வேண்டியதுதான். ஹலோ கலா. என்னதா, எப்படி இருக்கீங்க? உங்க போன் நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். பாலாக்காக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமா கலா, அவளுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிறா. மாடியில உட்காந்து நான் எக்ஸாமுக்காக படிச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பொம்பளை வேகமா கீழே இறங்கி ஓடி இருக்கா. நான் அதை கவனிக்கவே இல்ல. ஆனா அந்த பொம்பளை என் கூட இருந்ததா பாலா என்ன சந்தேகப்படுறா. நீதான் அவளோட சந்தேகத்தை போக்கி நான் நிரபராதி நிரூபிக்கணும். அதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு தெரு வழியா நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்ப எங்க வீட்ல வேலை செய்யற முனியம்மா ரோட்ல போயிட்டு இருக்கறத பார்த்தேன். என்னடி இந்த நேரத்துல இங்க உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவ என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சா. அவ மொழியே சரியில்லை. முதல்ல கொஞ்சம் தயங்குனா, ஆனா அதுக்கப்புறம் உண்மையை உளறிட்டா. அவதான் பாவனா வீட்லயும் வேலை செய்யறான். அதனால பாவனா கிட்ட காசு வாங்கிட்டு அவ சொல்லி கொடுத்த மாதிரி உங்க வீட்டு மாடியில இருந்து ஏதோ குரல் கொடுத்துக்கிட்டே ஓடி போயிருக்கா. அவளுக்கு ஏன் செய்யறோன்னு தலையும் புரியல வாலும் புரியல. ஆனா பணம் கிடைக்குதுன்னு செஞ்சுட்டேன்னு வந்து சொன்னா. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் ஒன்னு செஞ்சேன். என்ன செஞ்ச? ரொம்ப சிம்பிளா தான். நான் என்ன செஞ்சேன், புதுசா ஒரு புடவை வாங்கி கொடுத்து இந்த புடவையை கட்டிட்டு நாளைக்கு பாவனா வீட்டுக்கு போ. பாவனா கேப்பா, ஏதடி இந்த புது புடவைன்னு. நீ என்ன சொல்ற, நம்ம வீட்டுக்காரர் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுன்னு சொன்ன. அவளுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்தேன். அவளும் அதே மாதிரி சொல்லிடுவா. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதோட ரிசல்ட் நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிரும். பாலாக்காக்கும் உண்மை புரிஞ்சிரும். நீங்க கவலைப்படாதீங்க அத்தா. சரி கலா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே அத்தா, போனை வச்சிடுறேன். பாய் பாய். பாலா மண்டைக்குள்ள இருக்க சந்திரமுகியை எப்படிதான் விரட்ட போறணும் தெரியலையே. மனோபாலாவை தான் கூட்டணும்னு நினைக்கிறேன். ஷீலாக்கா எவ்வளவு கரெக்டா மனுஷங்களை கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. ஆம்பளைங்கனாலே ரொம்ப மோசம்தான். அந்த பொம்பளை யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சே ஆகணும். அவளை யாருன்னு கண்டுபிடிச்சு உண்டல்லன்னு பண்ணியே ஆகணும். அதுக்கு முன்னாடி ஷீலாக்கா கிட்ட நடந்ததை சொல்லணும். பாலா, என்ன இது, போன் போடாமலே வாய்ஸ் கேக்குது? பாலா, நான் இங்க வந்துட்டேன். அக்கா வாங்கக்கா, வந்து உட்காருங்க. பாலா, சொல்லுங்கக்கா. மறுபடியும் உன்கிட்ட நான் தோத்து போயிட்டேன். உனக்கும் உன் புருஷனுக்கும் சண்டே உண்டாக்கலான்னு பாவனாவை விட்டு அவ வீட்டு வேலைக்காரிய உன் வீட்டு மொட்டை மாடியில இருந்து யாருக்கும் தெரியாம அவரு இருக்கும்போது உன் பார்வையில படுற மாதிரி கீழே இறங்கி ஓடி போக சொன்னேன். ஆனா உன் வீட்டுக்காரரு எந்த குற்றமும் இல்லாதவரு.
அவருக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது. அது சரி, இப்ப ஏன் வந்து உண்மையை ஒத்துக்கிறீங்க? கெடுவான் கேடு நினைப்பான்னு சும்மாவா சொன்னாங்க? உனக்கு நான் கெடுதல் நினைச்சேன். அந்த ஆப்பு இப்ப இன்னைக்கு எனக்கே வந்துருச்சு. என்னக்கா சொல்றீங்க? என்னால இது நம்பவே முடியல. ஆமா பாலா, பாவனா வீட்டுக்காரு அந்த முனிமாவுக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்காரு. என்ன முனிமா புது புடவை கட்டிட்டு வந்திருக்கேன்னு பாவனா கேட்டதுக்கு இத நம்ம வீட்டுக்காரு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கா. நான் மோசம் போயிட்டேன் பாலா, நான் மோசம் போயிட்டேன். ச்சே, நீங்க இவ்ளோ கீழ்த்தனமாவா இருப்பீங்க? என்னையும் என் புருஷனையும் பிரிக்க பாத்தீங்களா? கடைசியில உங்க பொண்ணோட வாழ்க்கையே மோசமாயிடுச்சு பாத்தீங்களா? கடவுள் இருக்காருக்கா, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. பாலா போங்க வெளிய, போங்க. உங்களை பார்க்கவே பிடிக்கல. கெட் அவுட்னு சொன்னேன். போங்க. ச்சே, தேவையில்லாம என் புருஷன் மேல சந்தேகப்பட்டேனே. எவ்வளோ நல்லவர் அவரு. பாவம் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு. அவர்கிட்ட நான் உடனே மன்னிப்பு கேட்கணும். என்னங்க என்னங்க அனிலாரி, என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க. என்னடா இது? நீங்க தப்பு செய்யாதவருன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, அந்த பாவனா வீட்டுக்காரல்ல, அவர்தான் அந்த வேலைக்காரி முனிமாவை வச்சிருக்காரு. இது எவ்வளவு அநியாயம் இல்லங்க? பாலா, இங்க பாரு, நானும் குற்றம் இல்லாதவன் தான், பாவனோட புருஷனும் குற்றம் இல்லாதவன் தான். செஞ்சது என்ன காரணத்துக்குன்னே தெரியாத பாவனா வீட்டு வேலைக்காரி ரிஸ்க் எடுத்து கலா வாங்கி கொடுத்த புடவைய பாவனா வீட்டுக்காரர் தான் வாங்கி கொடுத்ததா சொல்லியிருக்கா. அவளும் குற்றம் இல்லாதவ தான். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஷீலாவுக்கும் பாவனாவுக்கும் பாடம் கற்பிக்கத்தான் சேர்ந்து செஞ்ச நாடகம் தான் இது. அப்படியா? இப்போ பாவனா கவலை கடல்ல மூழ்கி இருக்கா, அவ்வளவுதான். நான் இப்பவே ஷீலாக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டைய உருவாக்க ஷீலாக்கா செஞ்ச சதிய உரியடிக்க தான் அந்த வேலைக்கார பொண்ணு தனக்கும் பாவனா புருஷனுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்கான். மத்தபடி அவ குற்றமே இல்லாத பவித்திரமான பொண்ணு. அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவளுக்கு ஏன் சார்பில் ஒரு புடவை வாங்கி தரேன். அப்பதான் எனக்கு மனசுக்கு சாந்தி கிடைக்கும். உனக்கு எவ்வளவு தங்கமான மனசு. உனக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் வராது. அம்கினுக்கே திஷ்டி சுத்தி போட்டாச்சு. பெண்கள் நாட்டின் கண்கள் என்றால் பாலாவும் கலாவும் கண்களே. கூரை கொண்ட கண்களே, கூரை கொண்ட ஷீலாவே. உருவம் ஒன்றாகிலும் உள்ளம் ரெண்டாகும் பாலாவும் கலாவுமே. அன்பு நிறைந்த பாலா அடங்கா பாலாவுக்கு வரமாய் அமைந்தானே. ஷீலாவின் தாபம் பாலாவுக்கு தூபமே. தூண்டில் மீனாக்கும் பாலாவுக்கு துணை கலாதானே. கண்டிடுவோம், கேட்டிடுவோம், கொண்டாடிடுவோம் ஆனந்தமே. Ah